இந்த வீடியோவில் நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் லேப் எப்படி செட்டப் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். சேஃபான ஹேக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஐசோலேட்டட் லேப் ரொம்ப முக்கியம். அதை நம்ம கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணும். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது VirtualBox, அப்படி இல்லைன்னா VMware ஒர்க் ஸ்டேஷன். வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்ன பார்ப்போம். அதோட அட்டாக்கர் சிஸ்டமாக லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். முதல்ல ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரில் போயிட்டு VirtualBox டைப் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட் வரும். அதில் போயிட்டு கெட் ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டவுன்லோட் பேஜுக்கு வரும். அதில் நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ்ன்றதால விண்டோஸை கிளிக் பண்ணுங்க. நம்ம VirtualBox டவுன்லோட் ஆயிடும். அதே நேரம் நம்ம லினக்ஸையும் டவுன்லோட் பண்ணுவோம். லினக்ஸ் என்று டைப் பண்ணிங்கன்னா லினக்ஸோட வெப்சைட் வரும். அதில் டவுன்லோட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எதில் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்கும். நமக்கு தேவை விர்ச்சுவல் மெஷின்ஸ் என்றதால விர்ச்சுவல் மெஷின்ஸை கிளிக் பண்ணுவோம். அதில் நம்ம பாவிக்கிற VirtualBoxக்கு உரிய ஃபைலை டவுன்லோட் பண்ணால் சரி. இப்போ ரெண்டும் டவுன்லோட் ஆகிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் என்று பார்ப்போம். முதல்ல VirtualBox செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வாரது நெக்ஸ்ட். லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். பிறகு ஒரு நெக்ஸ்ட். வார்னிங்க்கு எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு எதுவும் ஃபைல் மிஸ் ஆகிட்டா அதை இன்ஸ்டால் பண்ணணுமா என்று கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்துட்டு அடுத்ததுல நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிறகு இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டால் ஆகும். இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முதல் நம்ம டவுன்லோட் பண்ண லினக்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிஞ்சு. இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுப்போம். இப்போ வந்த அப்டேட்ஸில் பேசிக் மூடா எக்ஸ்பர்ட் மூடா என்று கேட்கும். நான் எக்ஸ்பர்ட் மூடை கொடுக்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் கொடுக்கலாம், இல்லைன்னா விடலாம். நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின லினக்ஸை விர்ச்சுவல் மிஷினுக்கு கொண்டு வர போகிறோம். லினக்ஸ் ஃபைலுக்கு போயிட்டு VBox ஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் மிஷினுக்கு லினக்ஸ் வந்துடும். நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால ஓகே கொடுப்போம். இப்போ நம்ம லினக்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம லினக்ஸ் ரன் ஆகுது. இப்போ அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கு கலி அண்ட் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தீங்கன்னா சரி. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லினக்ஸை விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி Metasploitable இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Kuruvi சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.